This video is sponsored by SEO Digital Marketing Company. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hello guys, welcome to our channel. Previous video la user form la comment and text box and label இந்த மூணுக்குமே எப்படி கலர் பண்ணனும், அதுக்கான எடிட்டிங் எல்லாமே எப்படி பண்ணனும் பார்த்தோம். This video la அதுக்கான கோட்ஸ் போட்டு அதை எப்படி நீங்க உங்களோட எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னோட டெவலப்பர் டாப் போறேன். இங்க நான் ஆல்ரெடி டைட்டில் போட்டு வச்சிருக்கேன், நேம், ஏஜ், கோர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ டெவலப்பர் டாப்ல போயிட்டு என்னோட விஷுவல் பேசிக்ஸ் ஓபன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூசர் ஃபார்ம்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதுல யூசர் ஃபார்ம் 1 டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபார்ம் ஓபன் ஆகும். சோ இதுதான் என்னோட யூசர் ஃபார்ம். இது எல்லாமே என்னோட லேபிள். நான் இதை கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா வியூ டேப்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் இல்லைன்னா ஷார்ட் கீ F4 யூஸ் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆயிரும். அந்த லேபிள கிளிக் பண்ணும்போது பாருங்க அதோட நேம் இங்க காணும், லேபிள் 1. இதை கிளிக் பண்ணும்போது லேபிள் 2, இது லேபிள் 3. சோ இது எல்லாமே என்னோட ஹெட்டிங் மாதிரி, அதனால லேபிள்ல போடுறேன். இதுலதான் என்னோட இன்புட்டை டைப் பண்ணுவேன். சோ இது என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ். சோ இந்த மூணுமே என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த ரெண்டுமே என்னோட கமெண்ட் பட்டன். ஏன் நான் இதை கமெண்ட்ல போட்டிருக்கேன்னா, இது நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு கோட், அதாவது ஒரு அவுட்புட் கிடைக்கும். நான் இதை கமெண்ட் பண்ணுவேன், அப்போ அதுக்கான அவுட்புட்டை இது எனக்கு கொடுக்கும். அதனாலதான் இது ரெண்டுமே கமெண்ட் பட்டன். இப்ப இந்த யூசர் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இதுல டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணனா எனக்கு அந்த டேட்டா இங்க சேவ் ஆயிரும். பிளஸ் எனக்கு டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். அதே மாதிரி எக்ஸிட் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த யூசர் ஃபார்ம் எண்ட் ஆயிட்டு கம்ப்ளீட் ஆகும். சோ இதுதான் என்னோட கோட். இப்ப நான் சொல்ல போறது, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூசர் ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ட்ரி பண்ற டேட்டாஸ் எல்லாமே எதை கிளிக் பண்ணும்போது சேவ் ஆகணும், சேவ்ங்கிற பட்டன். அப்ப உங்க கோட இந்த பட்டனுக்குள்ளதான் போகணும். சோ சேவ்ல கர்சர் வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான கோட் பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். சோ இதுதான் அதுக்கான கோட். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட் உங்களுக்கு ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இது ஏன் பிரைவேட் சப்ல ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்க போற இந்த கமெண்ட் பட்டன் நமக்கு இந்த ஷீட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த பட்டனை இந்த ஷீட் கூட தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், வேற எந்த ஷீட்லயுமே அது ஒர்க் ஆகாது. சோ அதனாலதான் நமக்கு டிஃபால்ட்டாவே பிரைவேட் சப்ங்கிறது வந்து நம்ம இப்ப கோட் போட போறது கமெண்ட் பட்டன் 1, அதனால டிஃபால்ட்டா கமெண்ட் பட்டன் 1 வந்து. சோ எண்ட் சப்பும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த கோட்ஸ் மட்டும் போட்டா போதும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். அந்த வேரியபிளோட நேம் நான் WS எடுத்துக்கிறேன். நீங்க என்ன நேம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அந்த வேரியபிள நான் ஒர்க் ஷீட்னு சொல்லிட்டேன். அப்ப WSங்கிறது என்னோட வேரியபிள், அது எனக்கு ஒர்க் ஷீட். அப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்னா WSனா என்னன்னு சொல்லணும். WS அப்படிங்கிறது இப்ப நான் ஓபன் பண்ணிருக்க ஒர்க் புக்ல இருக்க ஷீட்ஸ்ல ஷீட் 1 தான் என்னோட WS. சோ அதான் இங்க சொல்லியிருக்கேன். set WS equal to this workbookல dot sheetsல அந்த ஷீட் என்னவோ அதை கொடுக்கணும். இதுவே ஷீட் 1க்கு நான் வேற பேர் ஏதாவது வச்சிருந்தேன்னா அந்த பேரை தான் நீங்க இங்க கொடுக்கணும். இது என்னோட கமெண்ட் லைன் தான், இது நீங்க போகணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடையாது. சோ இந்த WS அப்படிங்கிறது ஒர்க் ஷீட். அது எந்த ஒர்க் ஷீட் அப்படின்னா நான் ஓபன் பண்ணிருக்க ஒர்க் புக்ல ஷீட் 1ல இருக்க ஒர்க் ஷீட். சோ அதுக்குனாலதான் நான் சொன்னேன் எனக்கு இங்க பிரைவேட் சப்னு இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் நான் எதை சொல்லணும்னா எத்தனாவது ரோ எத்தனாவது காலம்ல என்னோட டேட்டா ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத சொல்லணும். அதனால நான் நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அப்ப நெக்ஸ்ட் ரோவை நான் லாங்னு சொல்லிட்டேன். இங்க நீங்க இன்டீஜர்னு சொல்லலாம். அப்ப இன்டீஜர் சொன்னீங்கன்னா 999 வரைக்கும் தான் நம்மளால இன்புட் கொடுக்க முடியும். ஆனா நான் டேட்டாஸை என்ட்ரி போடுறது 1000 ரோஸ் வரைக்கும் தான் போடுவேன்னு என்னால சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயும் நான் டேட்டாஸை என்ட்ரி போடலாம். சோ அதனாலதான் நான் அந்த இடத்துல லாங்னு எடுத்திருக்கேன். அப்ப நெக்ஸ்ட் ரோங்கிறது எனக்கு என்னன்னா இந்த ஒர்க் ஷீட்ல இருக்க இந்த ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு ரோஸ்ல டேட்டால டைப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ரோல எனக்கு டேட்டா என்ட்ரி ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் டேட்டாவை டைப் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு இதுக்கு என்ன கவுண்ட் பண்ணனா 1ன்னு கவுண்ட் பண்ணும். 1+1 அப்போ 2ல எனக்கு டேட்டா என்ட்ரி ஆகும். இதே செகண்ட் ரோல நான் டேட்டாவை டைப் பண்ணிருந்தேன்னா கவுண்ட் பண்ணி 2ங்கிற அவுட்புட்டை கொடுக்கும். அப்ப 2+1 தேர்ட் ரோல எனக்கு டேட்டா என்ட்ரி ஆகும். சோ இந்த மாதிரி கோட்ஸ் தான் நான் போட போறேன். சோ எவ்வளவு ரோஸ் டைப் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், அது கூட +1 ஆகி அத்தனாவது ரோல தான் எனக்கு டேட்டா டைப் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ரோன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட் ரோங்கிறது எனக்கு என்னன்னா இந்த ஒர்க் ஷீட்ல இருக்க ரோஸை கவுண்ட் பண்ணும். அப்ப இந்த ஒர்க் ஷீட்டை தான் நான் இங்க என்னன்னு சொல்லிட்டேன், WS சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் ரோ ஈக்குவல் டு WS ஒர்க் ஷீட்ல இருக்க செல்ஸ்ல I, J. ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலம். சோ செல்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னா நான் செல்ஸ் I, J இருந்தா இதுக்கு முன்னாடி பார்த்த லுக்கப் லூப்பிங் எல்லாத்துலயுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் ரோ ஈக்குவல் டு WS ஒர்க் ஷீட்ல இருக்க செல்ஸ்ல எத்தனாவது ரோ, அந்த ஒர்க் ஷீட்ல இருக்க ரோவை கவுண்ட் பண்ணுங்க. சோ WS டாட் ரோஸ் டாட் கவுண்ட்னு சொல்லிட்டு அடுத்து கமா கொடுத்துட்டு காலம்ல வந்து எல்லா காலமுக்கும் காமனா நான் 7 கொடுத்தேன். சோ இதோட என்னோட கவுண்ட்கான ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த கோட் கம்ப்ளீட் ஆயிட்டு கவுண்ட் பண்ணி அது கூட +1 ஆயிதான் எனக்கு டேட்டா என்ட்ரி ஆகும். சோ அதனால எண்ட் கொடுத்துட்டு XL up, இது வந்து I கிடையாது XL, ஓகேங்களா. சோ XL up டாட் ரோ +1 அந்த ரோவை கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லிட்டு. சோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ரோவோட கோட். இவ்வளவுதாங்க கோடிங், சிம்பிள். இப்போ நாம என்ன பண்ணணும்னா என்னோட யூசர் ஃபார்ம்ல இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, இது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. அப்ப எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல நான் கொடுக்குற இன்புட் எனக்கு A காலம்ல ஸ்டோர் ஆகும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல இருக்கிறது B காலம், டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல இருக்கிறது C காலம். சோ அதை நான் மென்ஷன் பண்ணுவேன். அதனாலதான் நான் இந்த இடத்துல இந்த கோடை யூஸ் பண்ணுவேன். WSங்கிற ஷீட்ல செல்ஸ்ல நெக்ஸ்ட் ரோ, அதாவது ரோஸ்ல டைப் ஆயிருக்கிறத கவுண்ட் பண்ணி +1 ஆகணும். கமா ஃபர்ஸ்ட் காலம்ல டாட் வேல்யூ, என்ன வேல்யூ டைப் ஆகும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க வேல்யூ. சோ டெக்ஸ்ட் பாக்ஸ் லேபிள் நீங்க எதை மென்ஷன் பண்ணாலுமே முன்னாடி வந்து மீ போடும். அடுத்தது WS ஒர்க் ஷீட்ல செல்ஸ்ல ரோஸை கவுண்ட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ரோ கமா செகண்ட் காலம்ல 2ல இருக்க வேல்யூ, தேர்ட் காலம்ல 3ல இருக்க வேல்யூ. இதே மாதிரி நீங்க 4-5 டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கோம். இதோட நம்ம கோடிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏன் நான் இந்த டேட்டா போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே ஜஸ்ட் நான் ஒரு கமெண்ட் லைனா இப்ப மாத்துறேன். முன்னாடி ஒரு கோட் போட்டேன்னா இது கமெண்ட் லைன் ஆயிடும். இப்ப நான் இந்த ப்ராசஸ வந்து ரன் பண்றேன். இப்ப என்னோட டேட்டாவை வந்து இதுல என்ட்ரி பண்றேன், சும்மா ரஃப் டேட்டா தான் என்ட்ரி பண்றேன். இப்ப இங்க சேவ் பண்ணதுமே எனக்கு டேட்டா வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும், டேட்டா சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். ஆனா நான் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த டேட்டா எனக்கு அப்படியே இருக்கு டைப் பண்ணது. எனக்கு இங்க இருந்து இது ரிமூவ் ஆனாதான் என்னால நெக்ஸ்ட் டேட்டாவை போட முடியும். சோ அதுக்கான கோட் தான் வந்து எனக்கு இந்த ஆப்ஷன். சோ நான் டைப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த டேட்டா என்ன ஆயிருந்தா ரிமூவ் ஆயிரும், அதாவது சேவ் பண்ணதுக்கு அப்புறமா. அப்ப என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே எனக்கு எம்டி ஆகும். சோ மீ டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் வேல்யூ வந்து டபுள் கோட்ஸ்னா எம்டின்னு. அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 இந்த மூணுமே எம்டி ஆகும். சோ ஃபைனலா எனக்கு என்ன வேணும், மெசேஜ் பாக்ஸ்ல டேட்டா ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வேணும். இது இன்ஃபர்மேஷன் ஆர் அலர்ட் நீங்க எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். சோ மெசேஜ் பாக்ஸ் கான்செப்ட் எடுக்கும்போது நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அடுத்து இன்னொன்னு என்னன்னா எக்ஸிட் கிளிக் பண்ணும்போது எனக்கு கோட் எண்ட் ஆயிடும். அப்ப எக்ஸிட்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான கோட் பேஜ் வரும். சோ எண்ட் ஆகிறதுக்கு என்ன கோட் அப்படின்னா அன்லோட் மீ அப்படிங்கிறது நம்ம கோட். சோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு இதுல வந்து டேட்டா அடுத்ததுல வந்து போஸ்டர் டேக்னு போட்டுட்டு என்டர் பண்றேன்னா டேட்டா ஆடட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டேன்னா அந்த டேட்டா இந்த இடத்துல ஆடும் ஆயிடுச்சு. தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிளாங்கும் ஆயிடுச்சு. எக்ஸிட் கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஃபார்ம் க்ளோஸும் ஆயிடுச்சு. சோ இதுக்கான கோடு தான் இது ஃபுல்லா நான் போட்டுருக்கேன். சோ இது சிம்பிளான கோட் தான். இது மட்டும் நீங்க கரெக்டா மெமரியில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கோட் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் WSங்கிறது ஒர்க் ஷீட். இது எதுக்காகனா இந்த ஷீட்ல இந்த ஒர்க் புக்ல இந்த ஷீட்டை தான் போட போறீங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது எத்தனாவது ரோல எத்தனாவது காலம்ல நீங்க டைப் பண்றது சேவ் ஆகணுங்கிறது சொல்லுது. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க ஈஸியா போடலாம், ஓகேங்களா. சோ இதுதான் ஒரு யூசர் ஃபார்ம்ல நீங்க டேட்டாஸை என்ட்ரி பண்ணிட்டு ஸ்டோர் பண்றதுக்கான மெத்தட், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்டேட்டட் ஃபார்ம்ஸ்ல எப்படி வந்து நம்ம ஆப்ஷன் பட்டன், செக் பாக்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கிளியரா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஈஸியா லேர்ன் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை கண்டினியூவா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.